Coming now, follow my lead. Coming now, follow my lead. I'm in love with the shape of you. We push and pull like a magnet do. Although my heart is falling too. I'm in love with your body. Last night with the shape of you. We push and pull like a magnet do. Although my heart is falling. I'm a virgin with no brakes. I'm invincible. Yeah, I win every single game. I'm so powerful. I don't need batteries today. I'm so confident. Yeah, I'm unstoppable today. Unstoppable today. Unstoppable today. Unstoppable today. Yeah, I'm unstoppable today. இப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேட்ச் வந்து அடிச்சோம் அப்படின்ற மாதிரி ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு நான் ஏன் இப்போ இந்த மேட்ச் ரிவ்யூ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து அவன் வந்து பின்னாடி இருந்து அடிச்சிட்டான். நான் சொல்லிட்டு இருக்கும்போது என்னை பின்னாடி அடிச்சிட்டான். என்னை ரிவ்யூ பண்ணி அவங்க நான் கட்டலை. சரின்ட்டு அவன் அடிச்சிட்டான். அடிச்சுட்டு நான் இவனுக்கு அடிச்சிட்டேன். நான் அதனால எடுக்காது எல்லாருமே நான் ரிவ்யூக்கு எடுக்காம எடுத்துக்கிட்டே இருந்தேன். சரி ரிசல்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மேட்சும் அடிக்கலான்னு ஏறி போனா இங்க பாருங்க, இப்போ ஏறி போனவன் ரோல் போட்டு இங்கிட்டு அவன் தம்பிக்கு அதை அடிக்கலான்னு போனா அவன் தம்பி அதை கீழே எடுத்துறாங்க. 2 வச்சு அடிச்சு முடிச்சாங்க. எனக்கு சரியான டென்ஷன். நான் மட்டும் இன்னும் நல்லா அடிப்பேன். எங்க அக்கா ஒருத்தர் விளையாட மாட்டாங்க. நான் மட்டும் இந்த இதில் விளையாடுறேன். அங்க வந்து 2 பேரும் நல்லா விளையாடுவாங்க. அங்க இன்னும் ஒருத்தர் மட்டும் நல்லா விளையாடுவான், இன்னொருத்தர் சுமாரா விளையாடுவான். இன்னும் நல்லா விளையாடுவான், கொஞ்சம் சுமாரா விளையாடுவான். நான் மட்டும் தான் நல்லா விளையாடுவேன். ஒன்டாவே விளையாட முடியாது. ஸோ நான் தானே விளையாட அவனு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒன்டாவை போட்டேன். அவனே செய்யிட்டான். அதோட திருப்பி இந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சுப்போம். ஒன்டா படிச்சு பாருங்க, மரணமா 1-2 ஆடி இருக்கேன். ஹேக்கர் 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 கத்துறவங்க அவன் பையனுங்க. இப்போ இந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சு பாருங்க. வழக்கம் போல ரிசல்ட் வாங்கியாச்சு. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனாலும் நம்ம ஃபேவரட் வச்சுக்கிறோம். ஸோ பாருங்க, நான் ஏறி போவேன். ரஷ் ஏறி போயிட்டு இருப்பேன். அவனை அடிச்சுட்டேன், அவன் தம்பி அடிச்சிட்டேன். அவன் தம்பி கில்ல எடுக்கலான்னு போயிட்டான். அவன் கில்ல எடுத்தாச்சு. இப்போ அவன் அண்ணன் வேற வருவான். என்னை அடிக்க வைப்பான். நான் அடிப்பேன் என்னன்னு தெரியல வயசு, எனக்கு ஞாபகம் அடிச்சுட்டேன். அடிச்சுட்டான் பாருங்க. கில்ல எடுத்துரும். அவனுக்கும் அடிக்க தெரியாது. அவன் செத்துருவாங்க. இப்ப இந்த மேட்ச் அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க வேலையா இருக்கு. 3 ரவுண்ட் ஜெயிச்சாங்க. ஆனா நான் மட்டும் செஞ்சு நான் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பேன். ஆனா என்னால பூவே அடிக்க முடியாது. அதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்காது. என்னன்னு பாருங்க, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, தப்பா தப்பு இல்லையான்னு. நான் ஏறி போயிட்டு இருந்தேன். ஒரு மேட்ச்ல எங்களுக்கும் அவனுக்கு சண்டை ஆயிடுச்சு. சின்னவனுக்கு எங்களுக்கும். அது என்ன ரவுண்ட்னு சொல்றேன், என்ன ரவுண்ட்ல எதுல சண்டை ஆச்சுன்னு சொல்றேன். இப்ப இவன் அடிச்சாச்சா, அவனையும் அடிச்சு முடிச்சுருக்கேன். இந்த மேட்ச் நாங்க தான் வின் பண்ணுவோம். எனக்கு மட்டும் அடிக்க தெரியும். ஸோ எங்க அப்பா அடிக்காதனால நாங்க தோத்துறோம். அதுலதான் ஒரு ட்விஸ்டே. அடுத்து அவன் தம்பி ரொம்ப வாய் பேசினான்னு அவன் கூட ஒரு மேட்ச் போட அது வரும் பண்ணு. என்ன காய்ச்சி இந்த மேட்ச்ல நாங்க தான் ஜெயிப்போம் போட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சரி நம்ம அடுத்த மேட்ச் தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஜெயிப்போம். பேர்கிட்டலாம் வாங்கியாச்சு. ஸோ நான் ஓடிட்டே இருக்கேன். இப்போ ரோல் போட்டுட்டு இருக்கேன். இங்க வந்து அடிப்பேன். அவன் தம்பிக்காரன் தான் அடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ அவன் அண்ணன் வந்து சொல்லுவான், இதுக்கு நம்ம 2 சேர்ந்து எமௌண்ட் போடுவோம் சொல்லுவான். நாங்கள் எமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அவனை வச்சு. அடுத்து அவன் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு ஃபைட் போட்டுருந்தோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோம். இதில் வந்து நான் அவனை அடிச்சுக்கிறேன். இந்த மேட்ச் நாங்கள் தான் ஜெயிப்போம். அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து நம்ம தோற்றுவோம் அடுத்த ரவுண்டு. ஸோ மேட்ச் ஒரு ரவுண்டும் வராமல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்கள் அக்கா அடிச்சிட்டாங்க.
இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன், பேசி போடுறேன். நீங்க வந்து நல்லா சப்போர்ட் கொடுங்க guys. நான் வீடியோ நல்லா பேசுறேன் guys. 5 நிமிஷத்துக்கு என்ன பேசுன்னு தெரியல, 14 நிமிஷம் வீடியோ guys. பேசி போகணும். இப்ப நான் என்ன பேசுறேன்னே தெரியல. எல்லாரும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. எனக்கும் புதுசா சேனல் ஓபன் பண்ணணும்னு ஒரு ஆசை. நான் இப்போ வந்து சின்னவனை அடிச்சாச்சு. அங்க அடிச்சதுக்குள்ள என்ன முன்னாடி ஹெல்மெட்டை உடச்சிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், மெடிக்கல் போட்டு ஓடிட்டேன். இப்போ அவனை அடிச்சுருப்பேன், ஷாக் ஆயிடுவான். இந்த மேட்ச் கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இருக்கு. முன்னாடி விளாண்டேன் guys. இன்னைக்கு தான் வாய்ஸ் பேசி போறேன், அதனால எனக்கு ஞாபகம் இல்லை, அடிச்சு விட்டேன். ஸோ முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச்லயும் என்னமோ ஒரு மேட்ச்ல தான் வச்சு நான் அடிச்சிருவாங்க சின்னவன். எங்க ஃபைட் போட்டுருவோம். எங்க ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா guys, நாங்க வந்து இப்போ ஒருத்தர் செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீம் வந்து 2 பேரும் சேர்ந்து அடிக்கூடாது, ஒருத்தரையா வரணும் அப்படின்னு நாங்க சொல்லிருக்கோம். ஆனா இது பாருங்க, நான் ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருந்தோம், இன்னொருத்தர் பின்ன வந்து அடிக்கூடாது. அதுதான் எங்க ரூல்ஸே. நான் அப்படியே இது பண்ணி அவன் அடிப்பான். அந்த மேட்சை மட்டும் பாருங்க, அந்த ரவுண்டை மட்டும் நான் அடிச்சு விட்டுருவேன். அங்க அவன் தம்பி ஜிபி அவன் என்கிட்ட அடி வாங்கிடுவான். இந்த மேட்ச் நாங்க தாங்க இப்போ 4 நாள் வந்தாச்சு. நாங்க அப்பதான் நினைச்சோம் நல்லா நாங்க ஜெயிச்சிருவோம்னு. ஆனா கடைசியில தாங்க செம்ம இது ஒரு டென்ஷன் guys. அவனை வச்சு செஞ்சு அவனும் நான் கூட ஒரு தனி மூமெண்ட் போட்டேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன், பாருங்க. இப்ப நம்ம ஏறி போயிட்டு இருக்கோம் இந்த மேப்ல. இங்க இருந்து அந்த நாய் வந்து கட்டும், அடிக்காதே அவன்கிட்ட விளையாடி பாட்டு. நான் போய் அவனதான் அடிக்கலான்னு சொல்லிட்டு போவேன். அவன் அண்ணன் கால் வந்துருச்சு காய்க்கா, இப்பதான் ஞாபகம் இருக்கு, கால் வந்துருச்சு அவனுக்கு. அதனாலதான் அவன் கூட பண்ணுவான். அக்கா போய் அடிச்சுட்டு வந்துச்சு. நான் வந்து அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு காயை போய் அடிச்சுவேன். அட்லீஸ்ட் நான் இருந்து அடிச்சு நினைக்கிறேன். இப்ப 2 பேரும் கோல் போட்டுருக்காங்க. இப்போ வந்து காயை வந்து நான் அடிச்சான்னு சொல்லிட்டேன். நான் ஒருத்தாள் தானே இருக்கேன், நான் அவன் அடிக்கிறான்னு இஷ்டம் ஏறுவான். அவன் டெசர்டிக்கில் நல்லா விளையாடும், நான் டெசர்டிக்கில் விளையாடுறேன் அப்படின்ட்டு அவனை அடிச்சுட்டாச்சு. இந்த மேட்ச் நான் அடிப்பானா அவன் அடிப்பானா எனக்கு தெரியல. கால் வேற ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு என்னன்னு தெரியல, டென்ஷன் ஆயிடுச்சு. அதோட ஹேங் ஆயிடுச்சு. அடிச்சுட்டா மாதிரி கால் வந்தால. நம்ம இந்த வாட்டி 4-5 நம்ம இருக்கோம், நம்ம 4 இருக்கோம். 5 ஜெயிச்சிட்டாங்க guys. இப்போ இன்னும் என்ன இருக்குல்ல, 4-5 தானே வந்திருக்கோம் அப்படின்ட்டு நாங்களும் ஏறி போயாச்சு guys. அப்புறம் நாங்க ஒருத்தனை வந்து இங்க ஏறி வரோம், ஒருத்தன் சாலி அவனை அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. அவன் எங்க அக்கா அடிச்சுட்டான், கீழே எடுத்தான். இப்போ 1v2 ஆடுனா நான் இவன் கூட ஃபைட் பண்ணிருப்பேன். இதுதான் guys எனக்கு டென்ஷன், சரியான டென்ஷன் பண்ணேன். இவன் தம்பிக்கார நான் வரலன்ட்டான், அவன் தேடிட்டே இருந்தேன். அடி வாங்கிடுவான். இப்ப நான் தான் இந்த மேட்ச் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் ஜோன் வரைக்கும் கொண்டு போயிடுவான். இங்க அடிச்சு பார்த்தாங்க ஏறி. நான் அங்கிட்டு போய் பார்த்தா அவன் இருக்க மாட்டான், அங்கிட்டு போயிருப்பான். இந்த மேட்ச் நான் தான் ஜெயிப்பேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவனை அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. இதுல சொன்னாங்க, எனக்கு சிரிப்பா வந்துச்சு. இதுல அவன் தம்பி வேற நான் பேனல் போட்டு வச்சிருந்தேன். நான் என் கையால தான் விளையாடுறேன். ஒரு நாள் நான் விளையாடுறதே உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பி அப்லோட் பண்றேன். என் செட்டிங்ஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏன் விளையாடும் போது வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வந்து விளையாடும் போது வீடியோ எடுத்தா எனக்கு அது பிடிக்காது, ஒரு மாதிரி கை ஷேக் ஆகும். அதனால எனக்கு பிடிக்காது, நான் அப்படி வீடியோ எடுத்துவேன். இது ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி பேன் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம். என்னன்னா இதுல என்ன மேட்ச்னா, நீங்க வந்து எங்க அக்கா அடிச்சிருவான். எங்க அக்கா வந்து அங்க சாய எடுத்துவாங்க, பண்ணி சாயிடுவான். நான் பாக்கல,
சரி நான் வந்து எங்க அக்கா ரிவே பண்றேன்னு சொல்லிட்டு நானும் ரிவே பண்ண போது அவன் அந்த பாட்டு எங்க அக்கா விளையாடுறேன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். இப்ப இவனை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவன் ஸ்பேஸ் எடுத்து வந்தா நான் அவனை போட்டு அடிச்சிட்டேன். அவன் தம்பிக்காரன் தானே இருக்கான், தம்பியை போட்டு முடிச்சிடும் அவன் எங்க அக்காவை முடிச்சிட்டான். சரின்ட்டு அவனை காணோம் நீ எங்க போயிருக்க எனக்கு தேடினோன்னா வந்து நான் இங்கேதான் இருக்கேன் வெட்டியப்பட்டிருந்தான். இப்ப அடிக்காத அதான் நான் ஜோன் வந்து நான் தம்பி கேட்கல அப்படின்னு வந்துனான். நான் அப்ப எங்க அப்பா சொன்னேன் இப்ப அடின்ட்டு அடிச்ச அப்படின்னா நான் உடனே ஏற வச்சு சரின்ட்டு அடிக்கொண்டு அடிக்க டெசடிக்கில் வச்சு அடிச்சிருந்தோம். ஆனா அவன் அண்ணன் கேட்டா ரொம்ப டெசடிக்கில் அடிக்கிறோம் எடுக்காத அப்படின்னா தப்பு ஷார்ட் வச்சு அடிச்சுட்டாச்சு. இந்த மேட்ச் 5க்கு 6 நான் அப்பயே கான்பிடென்டா இருந்தேன் நம்ம தான் ஜெயிப்போம், மட்டும் தான் மேட்ச் இருக்கு அப்படின்னு நினைச்சேன் guys. பார்த்தா ஸோ பாருங்க இந்த மேட்ச் அவங்க அடிச்சுடுவாங்க. எனக்கு ஒரே டென்ஷனா ஆயிடுச்சு. இதுல பின்னாடி தான் அடிப்பான்னு நினைக்கிறேன் guys. எனக்கு பாருங்க ஏதோ ஒரு மேட்ச்ல எனக்கு பின்னாடி இருந்து அடிப்பான். இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இப்பதான் கட்டுறோம். இதுலதான் எனக்கு டென்ஷன் ஆயிட்டு. இந்த மேட்ச்லதான் பின்னாடி நாங்க எந்த ரூல்ஸ்னா எங்க ஒருத்தங்கிட்ட நாங்க சண்டை போட போது எங்களை அடிச்சுட்டாரு. இதுல எனக்கு சரியான சண்டை எங்க வீட்டுல. நான் கத்திட்டு அவன்ட்டேன் என் பக்கம் வந்தா கத்துனோடனே எங்க வீட்டுல எல்லாருமே வந்துட்டாங்க. என்னாச்சு ஒரு கேமுக்கு போய் சண்டை போட்டுங்களான்னு. சரியான சண்டைங்க உண்மையாவே சரியான சண்டை. அவன் பின்னாடி இருந்து அடிக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுல வேற ஒரு வேர்டு வேற போடுவாங்க அவங்க. அதை வேற எனக்கு டென்ஷன் ஆகி அதுல இருந்து நான் அவனை தான் அடிப்பேன்னு போனேன். ஏழு அவன் என்ன அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடிக்க போனா அவன் அண்ணங்காரன் பின்னாடி வந்துட்டான். சரி இந்த மேட்ச் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா எங்க அக்கா அடிச்சிட்டான். நான் எப்படி யாரோ ஒருத்தவங்க என்ன ஃபர்ஸ்டாவது வந்திருக்கணும் guys. லாஸ்ட் ஒரு வரைக்கும் நீங்க அடிச்சு விட்டு இது பண்ணிட்டாங்க. நான் ஜோன்ல எப்படி அடிக்க இவனும் அடிக்க மாட்டான், போய் அடிக்க மாட்டாங்க. என்ன லாஸ்ட் ஒன் வரைக்கும் கொண்டு போய் இனிமே இந்த மேட்ச் நான் ஜெயிச்சுட்டான். 7 ரவுண்ட் ஜெயிச்சாங்க. இப்ப பாருங்க லாஸ்ட் ரவுண்ட் கொண்டு போய் இந்த ஜோன்ல வச்சு அவன் அடிச்சுட்டான். நான் அவன் மெடிக்கெட் போட்டானா நான் ஓடி இவனை பார்த்தேன். நான் பார்த்தேன் என் தம்பிக்காரன் இது அடிக்கிறதுல அப்படின்னா நானும் விட்டுட்டேன். எல்லாம் அடிச்சிருந்தேன்னா இந்த மேட்ச் நாங்க தான் கைஸ் 2 பேரும் வந்தாங்க. இப்ப நான் அந்த ஏறவே மிஸ் பண்ணேன். நடு ஜோன் வரைக்கும் 2 ஜோனும் வரப்போது. நான் செஞ்சு ஜோனையும் பிடிக்க முடியாது. ஏன்னா 2 பேருக்கு எனக்கு டேமேஜ் கொடுத்தாச்சு. ஒருத்தர் லாக் ஆயிடும், இன்னொருத்தர் டேமேஜ் இருக்கும். பாருங்க அப்படியே அடிச்சு எடுத்துருவான். இந்த மேட்சும் எங்க கையில இல்லவே இல்லை. அடுத்த மேட்சா எங்க கையில இருக்கு. இந்த மேட்ச்ல நாங்க தோற்றோம் கண்டிப்பா. இந்த மேட்ச் அவங்கதான் பூனை அடிப்பாங்க. இதுலதான் ஒரு ட்விஸ்டும் இல்லை. ஆல்ரெடி நாங்க எனக்கு பின்னாடி அடிச்சிருக்கு. எனக்கு ஒரு சண்டை நீ சொன்னகள் இந்த சண்டைக்கு இதுவும் ஒரு காரணமா தான் இருக்கும். இந்த மேட்ச்லயும் எனக்கு பயங்கரமான டென்ஷன். சரி அப்படின்னா அடிக்க மாட்டேன்னு சொல்லி நானும் அவன் தேடி கண்டுபிடிச்சிருந்தேன் அவங்க அண்ணனை. பாருங்க அங்கேயும் ஓடி அந்த கீழே இறங்கி நான் சொல்லுவேன். கீழே எங்க அக்கா ரிவே பண்ண போயிடுவேன் தெரியாம அடிச்சான்னு. சரி கீழே இறங்கி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப கீழே இறங்கினேன் நான் பாருங்க திருப்பி அடிச்சு விட்டாங்க. உடனே நான் கீழே இறங்கினேன். சொல்லி கீழே இறங்கவே இல்லை. கீழே இறங்குன்னு சொல்லிட்டு இறங்கவே இல்லை. சரி நம்ம மேலே ஏறி போனா கீழே மேலே இல்லை. சரி நம்ம கீழே இங்க இருந்தான்னு சொல்லிட்டு நான் கீழே கூப்பிட்டேன். அவன் வாழந்தான். இப்போ வந்துட்டான். இவன் அடிச்சு முடிச்சாச்சு. பின்ன எடுத்துட்டு அவனை காரணம் சொல்லிட்டு தேடிடுவோம். பின்னாடி இருந்து அடிச்சான். இதான் சரி கைஸ் அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் guys.